குருவே சரணம், குருவே துணை. பார்வையாளர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நாடி மற்றும் பரிகார ஜோதிட ஆய்வு மாணவன் சிவமாவீரன். இந்த இறை பக்தி டிவி மூலமாக நாம் எளிமையாக ஜோதிட தகவல்கள், கிரக பயிற்சிகள், மேலும் ஆன்மீகம், புராணம் சம்பந்தப்பட்ட சில தகவல்களை தெளிவாக வாடிக்கையாளர்களுக்கு புரியும்படியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவில் நம்ம ராகு கேது அப்படிங்கக்கூடிய இடப்பெயர்ச்சி 2025 நிகழப்போகிறது. குறிப்பாக இந்த 2025 வருட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது சனி என்ற கிரகத்தினுடைய இடப்பெயர்ச்சி, குரு அப்படிங்கக்கூடிய கிரகத்தினுடைய இடப்பெயர்ச்சி, அது இல்லாமல் ராகு கேதுவனுடைய இடப்பெயர்ச்சி அப்படின்னு 3 இடப்பெயர்ச்சிகள் மிக முக்கியமாக இருக்கிறது. இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது ஒரு சில விஷயங்களில் ஒரு அபரிவிதமான ஒரு பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் ராகு கேது பயிற்சி அமைகிறது. இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது எந்தெந்த ராசிகளுக்கு யோக பலனை தரும், எப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி நிகழ்கிறது அப்படிங்கிறதையும், எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சி 2025 மே மாதம் 18ஆம் தேதி மாலை 7:45 மணிக்கு மீனராசியிலிருந்து ராகு பகவான் கும்பராசிக்கும், கன்னிராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆவார்கள். இந்த ராகு கேதுவினுடைய இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகத்தை ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு நாகப்பாம்பின் தலைப்பகுதியாக ராகுவாகவும், ஒரு நாகப்பாம்பின் வால் பகுதியாக கேதுவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் ராகு கேது பயிற்சி ஒரு குரு பயிற்சி, சனி பயிற்சி போல் இல்லாமல் ஒரு சில தாக்கங்களை ஏற்படுத்தும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த பலனை பார்க்கணும். சரிங்க, எந்த ராசிகளுக்கு நல்ல யோக பலன்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல நான் சொல்கிறேன். அதில் ரிஷப ராசிக்கார நண்பர்களுக்கு நல்ல யோக பலன்கள். ஏன்னா இந்த கிரக பயிற்சிக்கு முன்னாடியே ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி மே மாதம் ஒரு 15 தேதி அதுபோல் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவார். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக இடப்பெயர்ச்சியில் மாறக்கூடிய ராகுவை கும்பராசியை 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அதனால் இந்த ராகு கேது பயிற்சி நிறைய ராசிக்கார நண்பர்களுக்கு அதிகப்படியான கெடுபலனை கொடுக்காது, குருவினுடைய பார்வை இருக்கிற வரைக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்து ரிஷபராசிக்கார நண்பர்களுக்கு தனஸ்தானத்தில் வரக்கூடிய குரு ரிஷபராசிக்கார நண்பர்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய ராகுவால் நிறைய நல்ல பலன்கள், நிறைய மாற்றங்கள், லாபகரமான விஷயங்கள், தொழில் சம்பந்தமாக, பொருளாதாரம் சம்பந்தமாக, அந்தஸ்து, கௌரவம் சம்பந்தமாக நிறைய நற்பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்து தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆவது இடத்தில் ராகு பகவானும், உங்களுடைய ராசிக்கு 9ஆவது இடத்தில் கேது பகவானும் இடப்பெயர்ச்சி ஆகி கேதுவினால் பலம் பெறும் அமைப்பும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்பே குரு மிதுன ராசிக்கு உங்களுடைய ராசியை சாஸ்தாங்கமாக 7ஆம் பார்வையாக பார்ப்பார். மிதுனத்திலிருந்து உங்களுடைய ராசி அதிபதியாகிய தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வலிமை கொடுப்பார். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவானும் குரு வீட்டிலேயே இருக்கிறதுனால இந்த தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு சனி பயிற்சி அர்த்தாஷ்டம சனியாகவே இருந்தாலும் பாதிப்புகள் குறைவு அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். நிறைய நல்ல பலன் காத்துட்ருக்குது. முக்கியமான நிறைய பாக்கியமான பலன்கள் அப்படிங்கிறது காத்துட்ருக்குது. இறை அருள் முழுமையாக கிடைக்கும், நிறைய வழிகாட்டுதல் கிடைக்கும், ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருந்த நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அமைப்பில் யோக பலன்களில் தனுசு ராசி இடம்பெறுகிறது. அடுத்து யோக பலனில் கன்னி ராசிக்கார நண்பர்கள் இடம்பெறுகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, இந்த கேதுவினுடைய பிடியிலிருந்து வெளியே போகின்ற அமைப்பு. கேது அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை கட்டி போட்டுரும். கன்னிராசிக்கார நண்பர்களுக்கு இந்த கேதுவினுடைய தாக்கம் உங்களுடைய ராசி மேலே போய்கிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் சுமைகள் குறையும். அந்த வகையில் 12இல் மறையக்கூடிய கேது நிறைய மாற்றங்களை, தீர்வுகளையும், ரொம்ப நாள் நடந்துக்கிட்டு இருந்த விஷயங்களுக்கு ஒரு முழுமையான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார் கன்னிராசிக்கார நண்பர்களுக்கு. அதுபோல் என்னதான் கண்டக சனியாக இருந்தாலும் இந்த இடப்பெயர்ச்சி அமையக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் சனியோடு இணைந்து மீனத்தில் நின்று கன்னிராசி பார்வையிடுறார். மகாலட்சுமி யோகம்,
பொருளாதாரத்துக்கும் உடல் நலத்திற்கும் சிறப்பான அமைப்பை தரும். 6ல் இருக்கக்கூடிய ராகுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. வேலை சம்பந்தமாக ஒரு சில மாற்றங்கள் வந்து உங்களுக்கு மன நிம்மதியும் ஊதிய உயர்வையும் ஏற்படுத்தும் யோகத்தினை பெறுகிறது. அதே மாதிரி நோயிலிருந்து வெளிவர்றது, கடன் மூலமாக இருக்கக்கூடிய சுமைகள் குறையக்கூடிய தன்மையும் கன்னிராசிக்கார நண்பர்களுக்கு அமைகிறது. அடுத்து யோக பலனில் விருச்சகம் ராசி வருகிறது. இந்த பஞ்சமஸ்தானத்தில் வரக்கூடிய சனியால் ஒரு பக்கம் பலம் அடைகிறது. அடுத்து 10வது இடத்தில் வரக்கூடிய கேது, விருச்சக ராசிக்கு 10வது இடத்தில் கேது வந்து இடப்பெயர்ச்சி ஆகிறார். இது வந்து சூரியனுடைய வீடாகிய சிம்மராசி, ஒரு அதிநட்பு வீடாக தான் இருக்கிறது சூரிய பகவானுக்கு. இதில் குருவினுடைய பார்வை, ராகுவினுடைய பார்வை, இந்த தன்மை எல்லாமே சிறப்பான பலனை, சனியினுடைய இடப்பெயர்ச்சி உள்ளாக நிறைய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது விருச்சக ராசிக்கார நண்பர்களுக்கு 2018க்கு பிறகு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நிறைய யோக பலன்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்த யோக பலன் அனுபவிக்கக்கூடிய ராசியாக மிதுனம் ராசி அமைகிறது. என்ன காரணம் அப்படின்னா, மிதுனம் ராசியில் குரு பகவான் வந்துடுவார். மிதுன ராசியில் சந்திரன் ஏற்கனவே உங்களுடைய ராசி அதிபதி இருப்பார் அங்கே, சரிங்களா? சந்திரன் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன், குரு, ராகு அப்படிங்கக்கூடிய கிரக காம்பினேஷன் நடக்கும். ஒரு சில விஷயங்களில் அகலக்கால் வைக்காமலும் ஒரு பயம் இல்லாமலும் இருந்தாலே போதும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நிறைய மாற்றங்க மிதுன ராசிக்கார நண்பர்களுக்கு. மிதுனத்தில் சுயஸ்தானத்தில் குரு அமர்ந்து சந்திரனோடு இணைந்து ராகுவினுடைய தொடர்பு, நிறைய பயணங்கள் ஏற்படும். ஒரு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு, ஒரு புதிய நபர்களுடைய தொடர்பு மூலமாக மிகப்பெரிய பொருளாதாரம், லட்சம், கோடி அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில யோக பலன்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். மிதுன ராசிக்கார நண்பர்களுக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி யோக நிலையை தருகிறது. நம்ம இந்த யோக பலன்களில் ஒரு 5 ராசிகள் சொல்லியிருக்கோம். அதில் ரிஷப ராசி மற்றும் தனுசு ராசி, விருச்சக ராசி மற்றும் கன்னி ராசி, மிதுனம் ஆகிய ராசிகள் சொல்லியிருக்கோம். இதில் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ராகு கேது அப்படிங்கிற கிரகம் பற்றி நான் முன்னாடியே சொன்னேன். அது வந்து ஒரு நிழல் கிரகம், ஒரு ஷேடோ பிளானெட்டு. அது மாதிரி ஆதிக்கத்தில் கேது வந்து ஞானத்தை கொடுப்பார், ஒரு சில விஷயங்களை கட்டுப்படுத்துவார். அந்த வகையில் எந்தெந்த ராசிகள் கேதுவால் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், அதில் நம்ம என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். குறிப்பாக சிம்ம ராசியும் சிம்ம ராசிக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ராசிகளும் கொஞ்சம் சில விஷயங்கள் பொறுமையாகவும் தடை தாமதத்தோடும் கிடைக்கும், ஞானத்தோடு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் மூமெண்ட் குறையும். கேது வந்து ஒரு தடைக்கல் மாதிரி சில விஷயங்களை நிதானமாக கொடுப்பார், ஞானத்தை கொடுத்துருவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல சிம்ம ராசிக்கார அன்பர்கள் மற்றும் தனுசு ராசிக்கார அன்பர்கள் மற்றும் மேஷ ராசிக்கார அன்பர்கள், இந்த 3 ராசிகளுக்கும் கேதுவினுடைய பிணைப்பு ஒரு சில தடை தாமதங்களை கொடுக்கும், நிதானத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி இறை வழிபாட்டை கொடுக்கும். ஒரு சில சூழ்நிலைகளால், சில நபர்களால் மனக்கசப்பு, உறவினர்களால், அதே மாதிரி கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. முக்கியமான முடிவுகள், ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறது, வாக்குறுதி கொடுக்கறதுல கவனமாக இருங்கள். அடுத்து ராகு வந்து கும்பராசிக்கு வராரு. கும்பராசிக்கும் கும்பராசியிலிருந்து இருக்கக்கூடிய திரிகோண ராசிகளான துலாம் ராசி மற்றும் கும்பராசியிலிருந்து திரிகோண ராசிகளாக இருக்கக்கூடிய மிதுனம் ராசி மற்றும் கும்பராசி, இந்த 3 ராசிக்கார அன்பர்களும் ராகு வந்து போகக்காரகன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிரம்மாண்டம் மற்றும் பாம்பு கிரகம்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? உடல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடல் ரீதியாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. நம்ம சூழ்நிலை காரணமாகவே நம்ம உடம்பை வந்து கவனிச்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய தன்மை ஏற்படும். ஒரு சாதாரண பிரச்சனைக்கு அதிகமாக பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் பயத்தை கம்மி பண்ணிக்கோங்க. தேவையில்லாத பயம் அதிகமாகும் பொழுதும் உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும். நிறைய ஆசைகள் அதிகமாக தோன்றும். அதாவது நம்மளோட தகுதிக்கு மீறின விஷயங்களில் கூட பார்த்திங்கன்னாக்க ஆசையை மூட்டி விடுவார். அதில் இறங்குனீங்கன்னா நிறைய ஏமாற்றம் வந்துடும். கட்டாயம் ஒரு சுய ஜாதகத்தை ஒரு ஜாதகரிடம் கொடுத்து கேட்டு தெரிந்து கொண்டு அந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு விமான பயணம் சம்மந்தப்பட்டு, ஒரு இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெரிய பாதிப்புகள் வராது, வெற்றி கிடைக்கும். அதே சமயம் உடல் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த கும்பம், மிதுனம் மற்றும் துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
அது இல்லாமல் ஒரு சில இடங்களில் பணம் பரிவர்த்தனை, ஒரு பெரிய அளவில் பணம் காசு கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிக தெளிவாக நிதானமாக ஒரு நல்ல நாளும் கோலும் பார்த்து செய்வது அல்லது விசாரித்து விட்டு செய்வது நல்லது. அதிலும் ஒரு சில ஏமாற்றங்களை ஏற்படுத்திவிடும். சுலபமாக கடன் வாங்குற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். இந்த ராகு கேது பயிற்சியினால் அனைத்து ராசிக்கார அன்பர்களுக்கும் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இறைபக்தி டிவியோடு. நன்றி.